அஸ்ஸலாமு அலைக்கும் குட்டீஸ். நான் இப்போ சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமோட ஸ்டோரி சொல்ல போறேன். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சமூது கூட்டத்துக்கு நபியா வந்தாங்களாம். அந்த மக்கள் சிலைய வணங்கிட்டே இருப்பாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சிலைய வணங்காதீங்க, அல்லாஹ்வை வணங்குங்கன்னு சொன்னாங்களாம். அந்த மக்கள் கேட்கவே இல்லையா. ஏன் நாங்க அல்லாஹ் வணங்கணும்னு சாலிஹ் அந்த மக்கள் கேட்டாங்களா. ஏன்னா அல்லாஹ் தான் உணவு, சூரியன், சந்திரன், மலைகள் இது எல்லாம் அல்லாஹ் தான் கொடுத்தான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம். சரி, உங்க அல்லாஹ் கிட்ட சொல்லி அந்த மலையில இருந்து ஒரு பெண் ஒட்டகத்தார சொல்லுங்கன்னா சொன்னாங்கன்னா அந்த மக்கள் சரின்னு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட துவா கேட்டு கொஞ்ச நேரம் அந்த மலையை உடைச்சுக்கிட்டு ஒரு பெண் ஒட்டகம் வந்துருச்சா. அதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்களாம். அந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அங்க ஒரு கிணறு இருக்குமா. கிணறுல ஒட்டகம் ஒரு தாட்டி தண்ணி குடிச்சாலே எல்லா தண்ணியும் காலி பண்ணிடுமா. அதனால சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒட்டகம் ஒரு நாள் தண்ணி குடிக்கட்டும், மக்கள் ஒரு நாள் தண்ணி குடிக்கட்டும் சொன்னாங்களாம். சரி, அந்த மக்களும் சொன்னாங்களாம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த அந்த மக்கள் பொறாமப்பட்டாங்களாம். அந்த ஒட்டகம் நம்மளோட தண்ணிலாம் குடிக்குதுன்னு சொல்லி பொறாமப்பட்டாங்களாம். சரி, யார் அதை கொல்லுவாங்க சொல்லுவது நான் சொல்லி அம்பச்சும் கத்தச்சும் கொண்டுட்டாங்களாம். அதோட கால் நரம்ப வெட்டி அந்த ஒட்டகம் செத்துருச்சா. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டாங்களாம். அல்லாஹ்வோட ஒட்டகத்தை நீங்க கொண்டிருக்கீங்களே, அல்லாஹ் உங்களை பனிஷ்மெண்ட் கொடுப்பான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அந்த மக்கள் சிரிச்சுட்டே சொன்னாங்களாம், உங்க அல்லாஹ்வோட ஒட்டகத்தை கொண்டுட்டோம், இப்ப எப்படி அல்லாஹ் பனிஷ்மெண்ட் கொடுப்பான்னு சிரிச்சுட்டே சொன்னாங்களாம். எங்க உங்க அல்லாஹ் கிட்ட சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க சிரிச்சுட்டே சொன்னாங்களாம். கொஞ்சம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமும் முஸ்லிமான மக்களும் அந்த ஊரை விட்டு போயிட்டாங்களா. 3 டேஸ்க்கு அப்புறம் அல்லாஹ் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தான். பூமி ஷேக்காய் இடி இடிச்ச சத்தம் கேட்காம அல்லாஹ் அவங்களை அழிச்சு